மழை இல்லாட்டி இந்த பூச்சிக்கு பின்னால நம்ம போகலாம். பூச்சி பின்னாலையா? பூச்சிக்கு பின்னால போகலாம். நம்ம ஓட்டைக்குள்ள ஆண்டு தேல். இப்போ இந்த சின்ன ஓட்டைக்குள்ள எப்படி அந்த தேன் எடுக்கிறது? அப்போ அந்த பேராண்மை படத்தில் கூட வரும் அந்த மூங்கில் காடு அப்படியான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த பயணம் வந்து உண்மையிலே ஒரு ஆபத்தான பயணம் தான். எனக்கு இப்போ இன்றைக்கு விடிய ஜாமம் வந்து இந்த யானை வந்துருக்கு. அதுவும் யானை குட்டியாக தான் இருக்குது. யானை குட்டி என்ன சொல்லுது? அதே எனக்கு ஒரு வதையை நம்ம எடுத்து பிரதேன் போய் குத்துறல. அது காரணம் என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MNF எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளிக்கும் உருகாமத்துக்கும் இடையில நின்று கொண்டிருக்கோம். இந்த இருக்கிற வந்து நாங்கள் நின்ற பாடி ஸ்டே பண்ணி நின்ற இங்கே தான். நாங்கள் வளர்ச்சி ஃபுல்லாக வந்து வயல்காணியை தாண்டி ஃபுல்லாக வந்து வளர்ச்சி காடு. இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் தேன் எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோம். தேன் எடுக்கிறவங்களோட எப்படியாக அந்த தேனை வந்து எடுக்காங்கன்றது தான் இயற்கையான முறையில் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து பிரதான பாதை. இது வந்து பதுல மகாவாயாவுக்கு போகக்கூடிய இந்த ரோடு. அப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து போகக்கூடிய காடு வந்து மூங்கில் காடு. தம்பி மூங்கில் காடு தான் மூங்கில் காடு. அப்போ அந்த பேராண்மை படத்தில் கூட வரும் அந்த மூங்கில் காடு அப்படியான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த பயணம் வந்து உண்மையிலே ஒரு ஆபத்தான பயணம் தான், ஒரு அட்வென்ச்சரான பயணம். காட்டில் வந்து நிறைய விலங்குகள், காட்டு விலங்குகள் இருக்கான்னு தம்பி சொன்னார். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பான் பனீஸ் அப்படியாக வந்து சில சாப்பாடு பொருட்களை வாங்கியிருக்கோம். பேக்கில் வந்து தண்ணி போத்தல் எல்லாம் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. சரி, நம்ம அந்த பக்கமாக தான் அந்த தேன் எடுக்கிறவங்களோட அந்த வீடுகள் இருக்குது. அந்த அண்ணாவங்க தம்பியாக்களோட வீடு, அவங்களோட சேர்ந்தா நாங்கள் அப்படியே வந்து பயணித்து போக போகிறோம். அந்த காடு இருக்கிற தூரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25 தொடக்கம் 30 கிலோமீட்டர் ஆகுண்டு இப்போ சொன்னாங்க அந்த தம்பியாக்கள். நாங்களும் வந்து மெப்பில் அடித்து பார்த்தோம். ஏன்னா அந்த பக்கத்தால் வந்து காட்டில் வந்து உள்ளுக்குள்ளால் வந்து அப்படி போய்கொண்டே இருக்கணும். போயிட்டு இப்போ திரும்ப வரணும். 3-4 மணி ஆகும் பாரதுக்கு. இப்போ வந்து டைம் வந்து சரி 8 மணி. சரி, நாங்கள் அப்படியே காய்ச்சி கொண்டு நிற்காமல் போவோம். என்னடா நம்மளை தான் பார்த்து கொண்டு நிற்காங்க. அப்படியே போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. சரி, நாங்கள் வந்து இப்போ எல்லாரையும் வந்து சந்திச்சாச்சு. தம்பி எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன். என் தம்பி வந்து அடிக்க நம்ம வீடியோவில் வரவர். மற்றதில் தம்பியில் பேர் என்ன? சதீஷ். அம்மாப்பாட பேர் பரசுராமன். தம்பியில கிசான். இவங்களோட போக போகிறோம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வரதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அந்த மற்ற பக்கமாக வந்து ஒரு சில அண்ணா அவங்க நின்று கொண்டு இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு என்ன மலைன்னு சொன்னீங்க? கதிராக்கல் மலைக்கு வந்து போக போகிறாங்க. அங்கே நின்று 4-5 நாளைக்கு தேர்ந்தெடுத்து தான் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, கொஞ்சம் வாங்க நான் வீடியோவில் உங்களை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, நம்ம அடுத்த நேரம் போகும்போது நம்ம கண்டிப்பாக போவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேரம் அவங்களோடையும் பயணிப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட எல்லை பகுதி. அந்த பக்கமாக வந்து காடு தான் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இறங்க போகிறோம். இதை மனுஷப்படிங்க ஒரு ஆள் கையில் வச்சுட்டு கதைக்கிற கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பேக்கில் வந்து அந்த தேன் எடுக்கிறதுக்கான வாளி இதுக்குள்ளே இருக்குது. அந்த வதையை வெட்டி அந்த அதுக்குள்ளே தான் வைக்கிறதாம். மற்ற அந்த ஐயா வந்து இந்த கோடாலி வச்சிருக்காரு. இந்த கோடாலி என்னதுக்காக ஐயா? மரத்தை வெட்டி எடுக்கு. மரத்தை ஃபுல்லாக கீழே விழுத்தாட்டணுமா? இல்லை, இருக்கிற இடத்த தோண்டி போட்டு. சரி, அது எப்படின்னு தெரியல. நம்ம நேரடியாக போய் பார்ப்போம். சரி, நம்ம உள்ள அப்படி இறங்குவோம். உண்மையிலே வந்து இந்த பயணம் எவ்வாறு அமைய போன்னு தெரியல. எனக்கும் வந்து ஒரு பதட்டமாக வர இருக்கு. சரி, நல்லபடியாக அமையும் நினைக்கும். போவோம் அப்படி. சரி, வாரம் வந்தது பாய். நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இது வந்து இந்த வழி வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போகுது. இதை வந்து வயல் செய்கிறவங்களுக்கான அந்த பிரதான பாதை. இப்போ நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே இந்த வழியால் போகணுமான்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒருத்தர் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கமாக போனால் அந்த அங்கால பக்கம் பெரிய மலைத்தொடர்கள் எல்லாம் வரும். அந்த பக்கமாக போகலை, இந்த பக்கமாக தான் போகிறாங்க. என்னென்னு சொன்னால் அவங்க வந்து என்ன கொண்டு வரதுக்கு பயப்படுறாங்க. இப்போ காட்டு யானைகள் எல்லாம் வந்து இருந்துக்க வேண்டாம், நம்மள அதே மாதிரி ஓடையில் அதே மாதிரி அனுபவம் இல்லை தானே. இந்த இதான காட்டு இது வந்து இந்த இருக்கிற போல சாப்பிடு பாருங்க, நல்ல டேஸ்ட். நல்லா எல்லாம் முதல்ல நான் சாப்பிட்டேன். டவுன் வழி எல்லாம் இல்லை. இது காட்டுக்குள்ள காட்டு. இந்த மழை இல்லாட்டி இந்த பூச்சிக்கு பின்னால நம்ம போகலாம். என்னடையா? இந்த மழை இல்லாட்டி இந்த பூச்சிக்கு பின்னால நம்ம போகலாம். பூச்சி பின்னாலையா? பூச்சிக்கு பின்னால போகலாம். நம்ம அதில் வெட்ட இறங்கி போகுங்கள் பானி எடுக்கிற லைனுக்கு. எப்படி அது? அதுல பறந்து போகலாம். நம்ம பின்னால அதுக்கு பின்னால தொடர்ந்து போகலாம். அது ஒன்று போறல்லே, இருக்கிற பூச்சிகள் வெட்ட இறங்கி போவாங்க அந்த லைனுக்கு. அது என்ன பூச்சி? அந்த பூச்சி பறந்து டக்குன்னு போயிருமே. நம்ம அதுக்குள்ள நம்ம எடுக்கிறது அது மட்டும் போறல்லே. அந்த இருக்கிற பூச்சிகள் 1-2 போகும். அந்த லைனை பிடிச்சி போறோம். போனா கண்டுபிடிச்சிடலாம். அது சரி.
அப்படி கண்டுபிடிக்கலாம் அது. பூஜை பின்னால போய் இப்ப தேன் ஊதிக்கிற கூட்டம் அப்படி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறான் அப்படிதான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி அதான் ஈஸி. அது சரி. இப்படி தேடுறத விட இப்ப தேடுறத விட இது ஈஸி. பூஜைக்கு பின்னால போற லேஸ். கடவுளே, இந்த வட்டியால கிராஸ் பண்ணக்குள்ள அது ஒன்று ரெண்டும் போகும். இந்த இப்படியான வட்ட வழி இல்லை. அது கடவுப்பட்டு போய் போற லைனுக்கு நாம போனா அதுக்கெல்லாம் சந்திக்கலாம். அது சரி. ஒரு 1:30 மணி 2 மணி தேர்தல் வேலை நடக்கிறேன். ஒரு எவ்வளவு தூரத்துக்கு கிட்ட நடந்து வந்திருப்போம்? சொல்லுங்கல்ல 3-4 கிலோமீட்டர். ஒன்றரை சிலாமணி இல்லை, மழை தானி. அது சரி. என்ன இப்ப மண்டை தேன் எடுக்காம தான் போவோமோ? சந்தேகம் தான். இப்படி சொல்லுங்க, போய் சந்திச்சாதான். அப்படி இல்லை, எப்படியாவது எடுக்கணும் ஐயா. பாப்போம். இது என்ன வெட்ட வழி? நம்ம வெட்ட வழி போக்குள்ள எப்படி நம்ம இதை காடு இன்னும் போனா தானே காடு வரும். அடுத்த காட்டுக்கு போமே. அந்த காட்டுல இது முன்குறிக்க காட்டு நங்கலையா? வட்டியை கழிச்சாங்கால காடு ஒன்று வருது. இவ்வளவு தூரம் கொண்டு மாடெல்லாம் காட்டிக்காங்க என்ன? மாட்டுக்கு மேய்ச்சல் இல்லை பாருங்க. புல்லும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ஒரு இடத்த கலப்பாறு இருக்கிற இல்லையா? நிறையா தான் அவரோட தெரிப்போம். நம்மளால முடியல. பேக்குள்ள தண்ணி போத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்த பாரம் அரிக்குது. கல்லு மலையாச்சும் இருக்குமெண்டா. அவரோட தெரிப்போம் கொஞ்ச நேரம். உங்களே பிரச்சனை. நீங்க விட்டா நடப்பீங்க இவ்வளோ அடகு. நான் அங்க நடப்பேன் தான். நடந்து காலெல்லாம் செய்து காட்டு வலியே. நானே இந்த ஜீன்ஸை வர போட்டு வந்துட்டீங்க. நடக்கிறது கஷ்டமா இருக்கு. ஷோர்ட்ஸை போட்டு வந்தீங்களா நம்மளே? மழை பாருங்க இப்படி அடிச்சிருக்குது. மழை பெஞ்சது காட்டல நமக்கு. அடையெல்லாம் தண்ணி அதான் அறி. என்ன விடுத கலப்பாறையா? எங்காலும் இதுக்குள்ள இல்லையா? இவரோட திருப்பி இவரோட தெரிக்கல. இவ்வளோ ஈர மாதிரி மலைகள் இல்லையா? கல்லுல அடிக்கவா? நீங்க சப்பா என்ன இன்றைக்கு நம்ம எப்படியா தேனோட போனா ஓகே. தேனில அவன் வச்சுக்கு கண்டுபிடிக்கணும். மழைக்காரன் தான் தண்ணி இந்த வேகுள்ளதான். நான் எடுங்க அப்படியே காட்டியே கிலோ ஈரம் படும். கையில கேமரா இது பான் கொண்டு வந்ததுக்கான மெயின் காரணம் என்னன்னுவா, அந்த தேனோட வந்து சொல்லிட்டு சாப்பிடணும். இயற்கையான முறையில் அதுல அந்த கல்பனி சில எடுங்க சாப்பிடும். பானை வச்சுட்டு என்ன தேன் கிடைக்கும் ஏரியா வெறும் பானை தந்திரம் கொண்டு வர ஏரியா சாப்பிடுது. ஐயா கொடுங்க, ஐயா எடுங்க, நீங்க எடுங்க. ஆனா உண்மை அது வித்தியாசமான அனுபவம் மாதிரி நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஒரு வெட்ட வழி. இங்க பாருங்க, நாங்கள் இந்த வெட்ட வழியா இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடந்திருப்போம்? 3-4 கிலோமீட்டர் கிட்ட வந்துருக்கோம். 3 நாள் வந்தீங்க. சவா நடந்து வந்து களைப்பு காட்டல பெருசாண்டு. காய்ச்சி காய்ச்சி வேற அப்படி வந்தாச்சு. வெயில் இல்லை தானே. களைப்பு வந்த அளவு காட்டல. கொஞ்ச நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல நின்று செஞ்சு கொண்டு வந்தோம். நாங்கள் அப்புறம் மழை வீடு அப்படியே நடந்து வந்ததான். மழை விட மழை நடந்து வந்ததான் இருந்தது. சரி ஐயா, என்ன வலிக்கிடுவோம்? வலும்போமா? எந்த பக்கம் போகணும்? இந்த லைனை போய் பார்த்து வருவோம். இப்படி இப்படியா? ஏன்னா தம்பியா கொஞ்சம் முன்னுக்கு நீங்க உங்க 2 பேரும். ஆனா ஐயா பின்னுக்கு ரெண்டாலும் ஓடிக்கொள்ளே இல்லை அது எங்களாலே. நீங்க கொஞ்சம் போகும்போது முன்னு கொஞ்சம் பார்த்து போங்க. முன்னுக்கு ஃபுல்லா காடு தான். கவனம்.
உங்களுக்கு தெரியும் தான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நம்பிதான் நாங்க வந்தீங்க. காட்டை கவனிச்சு போனா சரி. என்னையா? காட்டை கவனிச்சு போனா சரி. ஓ அதான் நீங்க கொஞ்சம் முன்னுக்கு போங்க. ஏண்டா எங்களை விட்டு போட்டு ஓடினீங்கன்னா நாங்க திரும்பி தான் ஓடும். ஒரு யானை 2 யானை இல்லையா, 100கணக்கான யானைகள் எல்லாம் கூட காமிச்சதுக்குள்ளே. அந்த கதையில கேட்ட அப்புறம் எப்படி இருக்கும்? இப்ப நான் இருக்கிற பிரதேசமும் வந்து ஒரு இயற்கையான பிரதேசம் தான், காடுகள் இருக்குது. அது தரமா இருந்து அந்த அளவான காடுகள், அது வந்து அந்த பரப்பை வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். தரமான கொம்பான ஒன்று நிக்கி போல. இந்த காடுகள் வந்து சும்மா இப்ப நம்ம நடக்கிற தூரமே வந்து 25-30 கிலோமீட்டர்டா. அப்ப இந்த காடு எவ்வளவு தூரமா இருக்கும்? இந்த காடு வந்து இப்ப சுமார் ஒரு அண்ணளவா சொல்ல போனா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காடு இருக்கும்? அது ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஐயா வரும்? இது 300-400 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காடு என்ன? ஓ ஃபுல்லா போனா அப்படி தொடர்ச்சியான இந்த காடு இஞ்சால. ஓ உன்னிச்ச போக மாட்டேன் ஜலரி காடு. இஞ்சால உன்னிச்ச தொங்கலாம். இஞ்சால மெயின் போக மாட்டேன் கித்துள். கித்துள். அது சரி. இந்த லைனால அப்படி போய் ஏறினா ரோட்டுக்கு போனா. தம்பியாக்கள் பாத்துள்ளுக்குள்ள போங்க நீங்க போகும்போது. பூர்ணா இந்த சோலைக்குள்ளால புகுந்து இப்படி உள்ள பத்தையெல்லாம் இறுக்கி கவனிச்சு வரணும். காலை கீழே குட்டி பேத்து கொள்ளாம. தேன் எடுத்துருக்கியா? ஊன்ட்டாப்பா. இதுதான் எடுக்கிற சாமான். இதுக்குள்ள இருக்கு இப்படி. இப்ப எத்தனை நாளைக்குள்ள தேன் எடுத்தீங்க? இது இப்ப ஒரு மாதத்துக்கு மேல எடுத்துருக்கு. இதுக்குள்ள வந்து எப்படி எവിടെ தயாரிக்க வந்து பதறக்குள்ளையா? இதுக்குள்ள இருந்துருக்கு. இந்த இடக்குள்ள எப்படியா கை ஓட்டி எடுக்குறது? இந்த பாருங்க இந்த சைட்ல அந்த வெள்ளையா தெரியுது. இந்த வெள்ளை அதுல தான் எடுத்துருக்காங்க. இப்ப ஆனா இந்த சின்ன துண்டா இருந்துச்சு இடவு இவ்வளத்தையும் கொத்தி எடுத்திக்காங்க இந்த வெளியில. அது சரி கொடவுடி. அது அவ்வளவு கொத்துறவங்களுக்கு நோக்காம கொத்தி எடுக்கணும். இல்லாட்டி கலை மண்ட சிக்கலாயிருன்னு. ஐயாங்கால வர நீங்க இஞ்சால வரீங்க. காலை வாங்க இப்படி போகும். அதுவும் பூந்து போற காடு இல்லை. இது இதுல பூந்து மாட்டிக்கொள்ளுவோமோ தெரியா. ஜான போயிரு ஜானவையா ஜானவையா அவங்க பாரு சூரத் மேலுக்கு இருந்த கொடியெல்லாம் முடஞ்சுடைச்சு இந்த போட்டு போயிரு. வழியலே ஆறு அப்படி போகுது இல்லை என்ன ஃபுல்லா போய் ரோட்டையும் கடவைப்பட்டு போகுது. யானை சாணம் யானை போட்டுருக்கி. இது 2 நாளைக்கு வந்துருக்கீங்கன்னு இந்த ஆள் நான் வந்துருக்கேன். என்ன இப்படி நடந்து போய் கொண்டே இருக்கிறானா?
போகும் போகும் கொஞ்சம் பெட்டா போகும். இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியாது, இப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்கள் எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போய் நாட்டாக்குன தேன் இருக்கும், பார்த்து அடுக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு. நம்ம அன்றைக்கு பார்த்த காடு ஒரு துண்டு இருக்குதுல்ல, அதை போய் பார்த்தா தெரியும் அந்த லைன்ல. அந்த லைனை கொஞ்சம் பார்ப்பீங்க பார்த்தது. அது வெட்டப்ப தான் அரிக்கும். மேலே முடியல, பிரச்சனை இல்லை, கிடைக்கும் முறைக்கு நடக்கிறான். ஆனா காலையில பெய்த மழைக்கு கொஞ்சம் பட்டா பாரு நல்ல காலம். மழைக்குள்ள இன்னும் கடுமையா நம்ம கஷ்டப்பட வேண்டியது. ஓ இன்னும் 2வது எப்படி இருக்கு? வேகமா வாங்களா குட்டி எல்லாம் பேண்டிருக்கீங்க. இந்த அதாவது இப்ப காலையில ஒரு 4-5 மணி வந்துரு. எனக்கு இப்போ இன்றைக்கு விடிய சாமம் வந்து இந்த யானை வந்துருக்கு. யானை குட்டியாக தான் இருக்குது, யானை குட்டி. அவன் லேசா கலந்துட்டு போயிட்டான். கொஞ்சம் போறா, கொஞ்சம் பார்த்து போங்க தான். ஓ கஷ்டம் தான் என்னய்யா, கஷ்டம்தான். நீல வழியிலேருந்து பார்க்கும்போது இந்த வழி விளங்காது. தேன் சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் தேன் எடுக்கிறது எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். இதுலையா பக்கம்தான் தேனியா? ஓ தேன் ஒன்று இருக்கு போல. தேன் இருக்குதான் எங்க? அந்த தம்பி வந்துட்டாரு சதீஷ். எங்க உன் நடந்த கூட சத்தம் பிள்ளைங்கதா பிள்ளைங்க வேணு. அது சரி, கலைச்சி விட்டுறாங்க. வரலாமா உள்ளுக்குள்ள பார்க்க? வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் இருங்க, வாரமா கலைச்சி விட்டுறாங்க. வாங்க. இந்த இது ஒரு பெரிய ஒரு லாங்கான வீடியோ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைய தினம் எதிர்பாருங்க வீடியோ. நாங்கள் தேன் எடுக்கிறது அப்படியே காட்டுறோம்.